சிட்டி யூனியன் பேங்க் வந்து ₹260 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் டு புக்க பொறுத்தவரை 2 கிட்ட வந்து இருக்கு. 1.94 வந்து இருக்கு. சோ இந்த ஒரு கம்பெனியை பொறுத்தவரை நல்ல கம்பெனி தான். பட் ஆனா இந்த பிரைஸ்க்கு வந்து கன்சிடர் பண்ண முடியாது. சோ அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். நம்ம எப்படி இப்ப தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இந்த பேங்க்கையும் வந்து பார்க்கணும். பட் ஆனா அந்த ஒரு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கை பொறுத்தவரை பிரைஸ் டு புக் வந்து இங்க 1ல வந்து இருக்கு. பட் ஆனா இதோட பிரைஸ் டு புக் வந்து 1.94 இருக்கு. அதனால நம்ம சிட்டி யூனியன் பேங்க் பக்கம் போகல. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் பக்கம் மட்டும் நம்ம போறோம். ஸ்ரீராம் இபிசி கம்பெனியை பத்தி கேட்டிருக்கீங்க. பிரைஸ் வந்து ₹6 வந்து இருக்கு. இந்த கம்பெனியை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிப்போம். ஏன் அப்படின்னா மார்க்கெட் கேப் ரொம்ப ஒரு சின்ன கம்பெனி. அதனால நம்ம இதை வந்து ஸ்கிப் பண்ணிப்போம். இப்ப நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட பிரைஸ் டு புக் நம்ம 1 கீழ இருக்கு. அதனால நம்ம அதை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றோம்ல. அதே மாதிரி கர்நாடகா பேங்க்குமே 0.64ல வந்து இருக்கு. ரொம்ப அண்டர் வேல்யூல வந்து இருக்கு. அந்த ஒரு ரீசனால அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். சவுத் இந்தியன் பேங்க்குமே 0.94 வந்து இருக்கு பிரைஸ் டு புக். சோ அதனால அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். ₹40 போனாலுமே ஸ்டில் அது வந்து பாத்தீங்கன்னா வேல்யூபிளா தான் வந்து இருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து ₹84 வந்து இருக்கு. பிரைஸ் டு புக் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 3.31ல வந்து இருக்கு. சோ அதனால நம்ம இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிட்டே பெட்டரா வந்து இருக்கு. எம்ஆர்ஐ லிமிடெட் வந்து இங்க ₹458 வந்து இருக்கு. பிரைஸ் எர்னிங்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது 24ல வந்து இருக்கு. சோ இது ஒரு எஃப்எம்சிஜி பிளேயரா தான் நம்ம வந்து பார்த்தாகணும் இவங்கள. சோ அதுக்குள்ள இந்த ஒரு பர்சனல் கேர் கம்பெனியை பார்க்கும்போது இங்க பிரைஸ் எர்னிங்ஸ் வந்து இப்ப கம்மியா தான் வந்து ட்ரேட் ஆகுற மாதிரி இருக்கு. பட் ஆனாலுமே இன்னும் கொஞ்சம் பிரைஸ் இறங்குச்சு அப்படின்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். எம்ஆர்ஐ லிமிடெட் கம்பெனி நீங்க ரொம்ப நாளா ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐடிசி லிமிடெட் கம்பெனி கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட காசு இருக்கு அப்படின்னா மட்டும் நம்ம அந்த எம்ஆர்ஐ கம்பெனி பக்கம் போவோம். அதுவும் இன்னும் கொஞ்சம் பிரைஸ் இறங்கினதுக்கு அப்புறம் வந்து போவோம். இப்போதைக்கு வெயிட் பண்ணியே பார்ப்போம்.